ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தோட்டத்தில் போய்ட்டு நான் ஃப்ரெஷ்ஷாக அந்த அன்னாச்சி பழம் பறிச்சு வந்திருக்கோம். இந்த அன்னாச்சி பழத்தை வச்சு நம்ம இன்றைக்கி கேசரி கிண்டி சாப்பிட போகிறோம். சமைக்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் புதர் மாதிரி இருக்குது, சுத்தம் பண்ணிவிட்டு அடுப்பு ரெடி பண்ணிக்கலாம். கல்லால் எடுத்து வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா அடுப்பு ரெடி பண்ணியாச்சு, விறகு ரெடி பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா திங்ஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வாங்க பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அன்னாச்சி பழம் இருக்குது. மெயினான ஐட்டம் நம்ம கேசரிக்கு அன்னாச்சி பழம் தேவை. அடுத்து பார்த்தீங்கன்னா ரவை, நெக்ஸ்ட்டு சீனி, அடுத்து பார்த்தீங்கன்னா நெய், அடுத்து பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம், ஏலக்காய், கடைசியாக பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ இருக்குது. இதெல்லாம் வச்சு தான் நம்ம கேசரி அல்வா கேசரி அல்வாவா அது என்ன பைனாப்பிள் கேசரி ஏப்பறம் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. இன்னும் இன்றைக்கி ரொம்ப டிராஃபிக் ஆகுது. பார்ப்போம் வாங்க. பழத்தை வெட்டி எடுத்துக்குவோம் பீஸ் பீஸாக. ஓகே, அதெல்லாம் எடுத்தாச்சு. திருநாந்திரம் இப்போ இதை பீஸ் பீஸாக வெட்டி எடுத்துக்குவோம். ரவுண்ட் ரவுண்டாக வெட்டுவோமா? ரவுண்ட் ரவுண்டாக வெட்டுவோம். ஓகே, பின்னாடி நல்லா பழுத்துருக்கும் போலயே. ரவுண்ட் ரவுண்டாக வெட்டிக்குவோம் மக்களே. வெட்டிட்டு அப்போதே பார்த்தீங்கன்னா அந்த சைடில் தோலை இலக்கி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். காலையில் நம்ம வெட்டி சாப்பிட்டு போகலாம், அதையும் சேர்த்துக்குவோமா? அதையும் எடுத்துகிட்டு போட்டுக்குவோம். நாங்கள் நல்லா பழுத்த ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டோம் ஆல்ரெடி. சரிங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அன்னாச்சி பழம். இப்போ என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா சென்டராக வச்சுட்டு தோலை வெட்டிடுவோம். அப்படி சைடில் தோலை சைடில் வெட்டிடுவோம். பாருங்க, கொஞ்சம் ஷார்ப் பண்ண கட்டினா அழகாக வெட்டினோன்னே வந்துடும். கொஞ்சம் வெட்டிட்டு விடு. பாருங்க, இந்த மாதிரி ரவுண்டாக வெட்டிட்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதோட என்ன ஈஸியான மெத்தட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. இதோட ஈஸியான மெத்தடு எங்கே கத்தியா நல்லா இருக்குது. இதே மாதிரி மொத்தமாக எடுத்துக்குவோம் மக்களே. நண்பர்களே, பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தார், கிங் ஆஃப் ரவி பாஸ்ன்னு. அவர் 2-3 வீடியோவில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தார், நெக்ஸ்ட் வீடியோவில் பேர் சொல்லுங்கன்ட்டு. நான் சொல்லவே இல்லை. போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலையாக கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல. உங்களை நம்பி சொன்னதுக்கு நீங்கள் இப்போ என்ன பண்ண முடியும் பண்ணிட்டீங்க அப்படின்னு. அது நிறையா கமெண்ட் வரனால நான் மறந்துடுவேன். அதனால் பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. அதே மாதிரி வேறு ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட நேம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணாங்க. ஏன்னா நிறையா பேர் கமெண்ட் பண்ணுறதுனால வீடியோவில் சொல்லும்போது நிறையா பேர் வரனால அந்த வீடியோவே கொலாப்ஸ் ஆகிரும். அதே உட்காந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா. அதனால் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஆசை இருக்குது கமெண்ட் பண்ணால் என்னோடய பேர் வரணும், யூடியூப்பில் வரணும்னு. புரியுது, இருந்தாலும் அதை கொஞ்சம் குறைச்சிங்க. வேறு ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணிடுவேன். ஓகே, கிங் ஆஃப் ரவி பாஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே பாருங்கள், நல்லா பீஸாக சூப்பராக வெட்டியாச்சு. ஒரு கீத்தை எடுத்துன்னா நல்லா இருக்கு. பாத்திரத்தில் மாற்றிக்கிறோம். சட்டியை ஏற்றிடுவோம் அடுப்பில். வாங்க. ஓகே நண்பர்களே, அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக சமைக்க போடலாம். தீப்பெட்டி எடுத்துக்கொண்டேன். அதுவும் மறப்போம். போனாட்டி அப்படி தான் எடுத்துக்கறாமல் வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ நண்பர்களே, அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ பார்த்தா பார்ப்போம். கேமராக்கா இருக்க போது நான் பார்த்துக்கிறேன், அதுக்கு தானே நான் இருக்கேன். கேமரா இருக்குமா? ஓகே நண்பர்களை, வெற்றிகரமாக நெருப்பு பற்ற வச்சாச்சு. சட்டி தூக்கி வச்சுக்கலாம். நெருப்பு நல்லா எரிட்டோம். ஓகே, நெருப்பு நல்லா எரிஞ்சு ஸ்லோ ஃப்ளேம். நமக்கு லோ ஃப்ளேம் தான் தேவை. ஸ்லோவாக எரியும்.
ஏன்னா நம்ம நெருப்பு நிறையா வச்சு வச்சா தான் பிரச்சனை. எரிச்சிட்டு லைட்டாக தணல் மட்டும் கிடக்கும் போது அப்படியே நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்க வேண்டியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நெருப்பு வந்து எரிஞ்சு நல்லா லேசாக எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. நம்ம வந்து முந்திரி பருப்போம் கிஸ்மிஸ் பழம் மறக்க போகிறோம். அது வந்து கவியில் வச்சு வச்சோம்னா வந்து கருகி போயிடும். அதனால் கொஞ்சமாச்சு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். கட்டியை வச்சுட்டியாப்பா? வச்சுட்டு நெய்யை ஊற்றுங்க. நெய் எடுத்துட்டு வா. வாய் முக்கெலாம் இருக்குது. இது வேறு நாங்கள் இருந்து ஊற்றும் போது நான் பார்க்கணும். நான் அதை பார்க்கணும். நெய்யை கம்மியாக ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக வாசனைக்கு. காசு இல்லைப்பா. ஓகே, நெய்யிலே தான் இருக்கணும், எண்ணெய் ஊற்றக்கூடாது. லைட்டாக அந்த வெள்ளை வந்துருச்சுன்னா கொஞ்சமாக ஊற்றிக்குவோம். சரி, ரைட்டு ஊற்றிக்க. கொஞ்சமாக லேஸ் வாசா ஊற்று. வாசனை இல்லாத எண்ணெய். எண்ணெய் கொய்யாப்பழம் ஜூஸு. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பருப்போம் உலர் திராட்சை. கிஸ்மிஸ் பழம் எல்லாத்தையும் கொட்டிடுமா? எல்லாத்தையும் கொட்டிடும். அப்புறம் நிறையா இருக்கும். சப்ஸ்கிரைப் அன்பளிப்பு. யாருப்பா அது? யார்? ஃபஸ்ட்டு வந்து முந்திரியை கொட்டி வறுத்துருவோம். அது கொஞ்சம் கலர் மாறணுன்னு அதுக்கப்புறம் அதை கொட்டிக்குவோம். யாருப்பா ராஷா? புறாவை அனுப்பினால் அதை வறுத்தாடாதின்பை. நண்பர்களே, பொன்னிறமாக சிவந்துருச்சு முந்திரி பழம். அதுக்கப்புறம் வந்து முந்திரி பருப்பு. இதே கிஸ்மிஸ் பழம். இது பார்த்திங்கன்னா வந்து வறுத்தோன்னா பலூன் மாதிரி வந்துடும். வீங்கிற கொஞ்சோண்டு வீங்க. உங்களுக்கு பம்மு வராது. லைட்டாக கொஞ்சம் படப்பில் வரும். வந்துருச்சுன்னா படத்துட்டு இந்தாருங்க. கொஞ்சம் காஞ்சாப்பில் இருந்துச்சா இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு நாப்பில் வந்துடும். அப்போ போய் எடுத்து கொஞ்சம் இப்போ பார்த்திங்கன்னா அது வறுத்து எடுத்தாச்சு. அதிலே பார்த்திங்கன்னா வந்து இந்த அன்னாச்சி பழத்தையும் போட்டு லைட்டாக வந்து வறுத்துக்குவோம். ஏன்னா நான் சுட்டு பிடிச்சாடா, அதுக்கு தான் துணி கிடக்காரா தண்ணி எடுத்து. இப்படி நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் மாற்றி எடுத்துருவேன். ஐயோ, அவசரப்பட்டு ஏக்குமாறு. உள்ளே போகிறக்கு முன்னாடி ஒரு பழத்தை தின்னுக்கிறேன்டா எனக்கு. நம்ம அதை இப்போ வந்து உள்ளே போட்டு வறுத்துக்கணும். கொஞ்சம் கிளி கிடைக்கா. உப்பு எடுத்துருந்தியாப்பா? உப்பு எடுத்துக்கணும். உப்பு போடுறதில்ல, அவனை சீனியும் போட்டு அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லை, உப்பு சேர்த்தா கொஞ்சம் அதாவது உப்பு இல்லா பண்டம் குப்பையிலன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உப்பு கொஞ்சம் போடுறது. அதுக்கு வந்து மற்றதுக்கு தான். இதுக்கு தேவையில்லை. கேசரிக்கு யாராச்சும் உப்பு போட்டுப்பா. கேளுங்க கமெண்ட்டில். உப்பு போடணுமா போடக்கூடாது? உப்பு போடக்கூடாது. நீங்கள் சொல்லுங்கள், உப்பு போடலாமா போடக்கூடாதா சொல்லுங்கள். கொஞ்சம் உப்பு போடணும் நம்மள எப்பயுமே. அது லைட்டாக, அது நமக்கு தேவையில்லை. அது நமக்கு தேவையில்லை. அப்போ எவ்வளோ சேர்க்க போகிறோம்? பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயிலே பார்த்திங்கன்னா நெய்யிலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து வேக விடுவோம். வேக விட்டதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இதில் வந்து தண்ணி ஊற்றணும். அதனால் இதில் வந்து தண்ணி வந்து எவ்வளோனா தேவையான அளவு இல்லை. 1 மடங்கு கேசரிக்கு 2.5 மடங்கு தண்ணி. 1 மடங்கு கேசரிக்கு 2.5 மடங்கு தண்ணியாக கேட்டுக்குங்க. ஊற்ற போகிறேன். வேக வைடா நல்லா. இப்போ காசு பார்த்திங்கன்னா எண்ணெயில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுப்பாங்க. நல்லா கொதிக்கணும், மடன்னு கொதிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். கொதிக்க வச்சு நம்ம இறக்கி வச்சுக்கலாம். மடன்னு கொதிக்கணும். அப்படியே முட்டை வரும்ல, அந்த மாதிரி கொதிக்கணும். முட்டை வர கொதிக்கணும். ஆமாம். ஓகே நண்பர்களே, நம்மளுடைய சேனல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் நெருங்க போகுது. இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 100 சப்ஸ்கிரைபர் வந்துச்சுன்னா நம்ம 10,000 ரீச் பண்ணிடலாம். 10,000 ரீச் பண்ணோன்னா பார்த்திங்கன்னா செலிப்ரேஷன் பண்ணி வேறு லெவலில் கொண்டாடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னும் நிறையா வீடியோஸ்லாம் உங்களுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கு. நண்பர்களே, இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு.
நல்லா இருக்கா? அப்படி சாப்பிட்டு பாரு. வெந்து அதிகம் கூடாது மாப்பிள்ள. ஆக்கிறத கூட வேக வைக்கிறீங்க. நீ தின்னு வச்சுக்க சேர்த்தா நீ. இது அப்புறமாட்டிதுமா பைனாப்பிள் பையனில் விட்டு வரட்டான். மக்களே இந்த முன்னைக்கு தாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் தின்றோம். நாங்கள் வந்து முன்ன பின்ன வந்து நம்ம சமைச்சதும் கிடையாது, சாப்பிட்டதும் கிடையாது. சாப்பிட்ருக்கோம்னு நினைக்கிறேன் கல்யாண கரோட்டில். ஆமாம், பைனாப்பிள் அங்கே முந்திரி பருப்பு மாதுளை பழமெல்லாம் போட்டு நிறையா நல்லா இருந்துச்சு. நான் சாப்பிட்ருக்கேன், ஆனால் கிண்டுனது இல்லை. ஆமாம், இன்னைக்கு ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறோம். அவுட்புட் அந்த ஃப்ரூட்டு இதெல்லாம் போட்டு ஃப்ரூட் பன்னில் போட்டுருப்பாங்களா, ஃப்ரூட்டு கலர் கலராக. ஆமாம், அந்த இதெல்லாம் போட்டு நிறையா போட்டு நீட்டாக இருக்கும். பார்க்குறது ப்ரெசன்டேஷனே நீட்டாக இருக்கும். நம்ம கையில் கிடச்சிட்டு வச்சு செய்கிறோம். ரைட்டு. மாடு வந்துச்சு மாப்பிள்ள. நல்ல வேலை நம்ம காலையில் போய் தோப்புக்குள்ளே பிடிங்கிட்டு வந்தோம். அதே வெளியில் சொல்லாத அதை மறந்துடுங்க மக்களே. பார்த்தீங்கன்னா மாடு வந்துருச்சு. இங்கே பாருங்க, மாடெல்லாம் வந்துருச்சு. ஹாய் காய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் சொல்லிட்டு போங்க. என்ன ஓடுறீங்க? வாங்கடா. அடே இதாடா. எல்லாரும் போயிட்டாங்க. சரி, என்ன மாப்பிள்ள வந்துருச்சா? இதான் வந்துட்டேன். ஓகே நண்பர்களை பார்த்தீங்கன்னா இந்த அண்ணாச்சி வந்துட்டு மக்களே. இது இறக்கி வச்சுட்டு அடுத்த ரவையை வந்து வரைக்க போகிறோம். இது வரைக்கும் சூப்பராக இருந்திருக்கு. இறக்கி வச்சுருமா? இறக்குங்க பார்ப்போம். நம்ம துணி எடுத்துக்க. பாருங்க, நாங்கள் வந்து நிழல் இருந்துச்சு, ஃபுல்லாக வெயில் வந்துருச்சு. இப்போ எந்த அளவுக்கு லேட் ஆகிருக்கும் பாருங்கள். கிணத்துல மாற்றி அண்ணாவை அடிக்கிறாங்க. இங்கே வர முடியாதுண்ணா. மாற்றிட்டியா? மகளே மாற்றியாச்சு. அந்த சட்டி வை, சும்மா வை, அது நம்ம தான்றதானே. இப்போ வந்து நெய்யில் தான் இருக்க போகிறோமா? இதே அதே மாதிரி நெய் மட்டும் ஊற்றணும்னா திகட்டும். அதனால் நெய்யையும் எண்ணெயும் கலந்து ஊற்றி ஊற்ற போகிறோம். நெய் கலந்து ஊற்றுங்க பார்ப்போம். அந்த இலையை மாடு இங்கே போகிறான். போதாங்கிட்டு ரவை எடுத்து வாங்க. கத்தி வாங்கினதும் போதும். கப்பில் அளந்தே கொண்டோம். என்ன இந்த கப்பில் தான் தண்ணி எடுத்தோம். நம்ம இந்த கப்புக்கு 2 கப்பு எடுத்துருக்கோம். அதுக்கு 1 கப்பு எடுத்துக்கிறோம். 1 கப்பு 3/4 கப்பு. 3/4 கப்பா? ரைட்டு. 3/4 கப்பு. 3/4 கப்புக்கு 3 மடங்கு 2.5 மடங்கு அப்படின்னா எவ்வளவு? 2 கப்பு. அதில் ஊற்று. 3/4 கப்பு எடுத்துருக்கோம். சட்டி காரி போச்சு. அதே நான் முதல்ல ஊற்றுறாங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா வளர்க்கணும் மக்களே. அப்போ நல்லாயிருக்கும். இங்கே வேறு இதெல்லாம் காட்டு சைடில் பொங்குனதெல்லாம் சூப்பராக வந்து வறுத்து எடுத்தாச்சு மக்களே. அப்படியே இது பொன்னிறம் வறுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வேக வச்சதை அப்படியே ஊற்றணும். அடிக்கிறாங்க. என்னடா அது? நம்ம கொஞ்சம் பீஸை பெருசு பெருசாக போட்டோம் நினைக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னமாக சூப்பராக அழகாக வெட்டிங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக வெட்டிட்டோம். ஒரு மாதிரியாக இருக்குது. இந்த மாடு இலையை திண்டு போயிடுச்சுடா. டேய் எங்கடா மக்களே, மாடு இலையை திண்டுச்சு. முதல்ல சொன்னேன் திருட்டு இல்லை, அதான் சொன்னானே. என்ன பார்க்குறேன். ஒரு இலையை வச்சுக்கோங்க, அதை திண்டுச்சு. ஒன்றும் கிடையாது. போயிட்டா ஓடு. தட்டு இருக்குல்ல, தட்டில் வச்சுக்குவான். இது பரவாயில்ல. இன்னைக்கு உனக்கு அந்த இலையில உனக்கு உன் பேர் எழுதியிருக்கு இன்னைக்கு. என்னடா மக்கள் இங்கே பாருங்கள், சூப்பராக இருந்துருக்கு மக்களே. எதிர்பார்க்கலாம் தெரியும். இப்போ வந்து நம்ம எண்ணெய் நெய் கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம். இப்போ ஊற்றக்கூடாது. நல்லா வேணும்னா அதுக்கு கடைசியை ஊற்றி வச்சுட்டு மூடி வைக்கணும். ஆமாம், அப்போ நல்லா வரும். ஐயோ உங்களை எந்த மரத்தை நின்றுச்சு. இங்கே பாருங்க, இன்னும் நல்லா இருந்துச்சு. அதையும் காண்டே வச்சுக்கிட்டேன். ரொம்ப பண்ணுறேன். ஓடி பேர் ஓடி. ஓகே நண்பர்களே, ஃபைனலாக வந்து களத்து நின்றுச்சு, வாழையிலும் நின்றுச்சு.
அடுத்து வந்து நம்ம விட்டா நம்ம இங்கிட்டு போயிட்டு வந்தோம்னா கேசரியும் சாப்பிட்றோம். ஆமாம் ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடைசியாக வந்து கலர் கடைசியாக இல்லை இப்போ வந்து நம்ம வந்து கலருக்காண்டி குங்குமப்பூ போட்டுக்கிறோம். குங்குமப்பூ இது ரெண்டு நம்ம வந்து கலர் வந்தா பண்ணலாம். வேணே அந்த பழத்தை செஞ்சு அட்ரா அதை அடிச்சு நுறுக்குடா. மாடு எங்களை சுற்றி மாடு சுழுந்துட்டுருந்தாங்க. எது வச்சாலும் திண்டு போயிருக்கு. கலர் வரும்னு பேர் தான். கலர் வந்து உசுரோட இருக்குது, போட்டோடைய இருக்குது. நண்பர்களே குங்குமப்பூ ஃபெயிலியர் ஆச்சு நண்பர்களே. கலரே வரும் பார்த்தா கலர் வரல. அது எதுக்குன்னே தெரியல. அதுக்காக பார்த்தீங்கன்னா கேசரி பவுட்ரு மஞ்சள் கலர் எடுத்துக்கோம். என்னடா மஞ்சள் கலர்னா மஞ்சள் கலர் இருக்குது. மஞ்சள் வந்துடும். ஆரஞ்சு கலர் இருக்குதா? இல்லை வந்துடும். வா வாட்டா வீடு சூப்பராக இருக்கும் நண்பர்களே. லைட்டாக போட்டு கலர் மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ தான் ஒரிஜினல் கலராக வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை சேர்த்துக்குவோம். வாங்க சர்க்கரை அளவாக மட்டும் பாருங்க. மதுரை எடுத்துருக்குங்க. தலை தட்டாமல் எடுத்துருக்கோம். போடு இப்போ இது வந்துக்குமா? போதும் வேறுங்கிற அப்புறம் கொட்டிக்குவோம். போதும். இன்னும் இந்த மாதிரி சர்க்கரை வீடு வந்துட்டு அதனால் பழிச்சு தெரியுது. வீடியோ தெரிய மாட்டேங்குது. நெக்ஸ்ட் அவங்க சர்க்கரை கரை அல்வா அப்படியே நீர் கரையுது. யாரு அல்வா அப்போ தான் வந்துருக்கு மக்களே. சர்க்கரை அப்படின்னா கரையுது அப்படியே. இங்கே இருங்க கரையிறேன். ஐயோ போதும்டா. திங்க முடியாது. நிறையா பட்டோம்னா திங்க முடியாது. அதனால சரி தகட்டம். ஓகே நம்மளே சர்க்கரை போட்டதுக்கப்புறம் ஃபைனலாக நெய்யும் எண்ணெயும் பார்த்திங்கன்னா ஒரு ஓரமாக ஊற்றணும். ஓரமாக ஊற்றிக்கிட்டு அதை கிண்டி விட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சோம்னா வந்து கரெக்டாக வந்து பதமாக வந்துடும். அடுத்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றுறியா? ஒன்றே ஊற்றவா? அந்த இருக்கு பின்னாடி ஒன்றே ஊற்றவா? ஊற்று. எண்ணெய் ஊற்றுறான். லைட்டாக ஓரமாக அது வந்து பிடிக்காமல் இருக்கிறக்காண்டி ஓரமாக வச்சுட்டு மூடி வச்சுருவோம். இப்போ வந்து நம்ம எங்கே மூடி லைட்டாக ஒரு கிண்டு கிண்டி விட்டு மூடி வச்சுருவோம். லைட்டாக கல்யாணக்கார வீட்டில் அல்வா இருக்க மாதிரியே இருக்கியா? சூப்பராக பருப்பு இருக்கட்டா. நான் 2 எடுத்துக்கிறேன். எனக்கு கொஞ்சம் கேமரா மூடி வச்சுருவோம். கரண்டி எடுக்காமல் விட்றேன். இல்லை ரைட். ஒரு 5 நிமிஷம் பார்த்திங்கன்னா வந்து அடுப்புலேயே கலக்கிட்டோம். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். நாங்கள் கம்மியாக தான் வச்சுருப்போம். சிம்மில் வச்சுருங்க. பிரியாணி தம்ம போகிற மாதிரி தண்ணல சிம்மில் இருக்கட்டும். அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போலே பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. திறந்து வைப்போமா? சூடாக பயங்கரமாக இருக்குடா. அப்பா சுடுக்குறா. மக்களை பாருங்கள், வேறு லெவலில் வந்திருக்கு. இது பாரு நல்லா இருக்குடா. இங்கே வெயிலாக இருக்கும். கொஞ்சம் கிளாராக தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஒன்று எடுத்துக்கிறேன்டா. எனக்கு ஒன்று வீட்டில் வரத இன்னும் முடிச்சோம்டா. மக்களே சூப்பராக இருக்கும். மக்களே ரெண்டே விட்டா சட்டியோட திட்டுவோலே. எடுத்துக்க நிழலுக்கு தருவோமே. நண்பர்கள் அந்த இடத்துல சூப்பர் மரமாக இருக்குது. மரத்து நிழலாக இருக்குது. எங்கேயே சாப்பிடுவோம். இவ்வளோ நேரம் அங்கே சுத்தம் பண்ணிக்கிட்டு தூக்கிட்டா. ஓடு ஏலக்காய் பண்ணல. ஏலக்காய் பண்ணல. ஏலக்காய் கொண்டே வைடா. என்னடா நீ இருக்கடா. நாச்சு டக்குன்னு நாச்சு போடு. ஏமாத்து நாய் ஆயிடுச்சு. எல்லா ப்ராடக்ட்டையும் ஃபைனல் பண்ணி வைக்கிறவங்க யார்? அங்கே வந்து நிழலில் வந்து பின்னாடி கட்டத்துக்கிட்டு வரேன். ஓடித்தாண்டா. வந்துடா வரேன்டா. வா தண்ணி கேன் எடுத்துக்க. தண்ணி கேன் எடுத்துக்கா. மக்களே சூப்பரான லொக்கேஷன். இந்த சாப்பிடுவோம். சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. எடுத்து நான் திங்கிற. வா மக்கள் இங்கே வர மக்களே சூப்பராக இருந்திருக்கு. வாவ். ரொம்ப சாப்பிட்டு பார்ப்போம். நண்பர்களே வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க. ஆல்ரெடி சாப்பிட்டு நான் இப்போ தானே ஃபஸ்ட்டு போய் சாப்பிட போய் அண்ணாச்சி பழத்தோடு எடுத்து வாயில் போம்பேன். ஜாரு மக்களே சூப்பராக இருக்குது. பார்க்கும்போது தெரியுமாப்பா கல்யாணத்தில் இருக்க மாதிரியே இருக்குமா அவ்வளோ. நிச்சயமாவே சத்தியமாக நல்லா இருக்கு. இங்கே பாரு இங்கே சூப்பராக இருக்கு. மிதுக்கு நினச்சி கூட பார்க்கலடா இந்த அளவுக்கு வருதுன்னு. மிதுக்கு ஐயோ அருமையாக இருக்குங்க. சத்தியமாக செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். அருமையாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. உண்மையிலே போய் சொல்லலை. அந்த அளவுக்கு இருக்குது.
ஒரு தடவை வாழை அல்வா செஞ்சு நம்மளை. ஆமாம், அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக தான் இருந்துச்சு. யாருங்க ஆஹா ஹார்லிக்ஸ் அல்வா செய்யணும். ஹார்லிக்ஸ் அல்வா வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருந்தா ஆனால் செய்யலை. டைம் கிடைக்கல பார்த்திங்கன்னா அதையும் ட்ரை பண்ணி பார்த்துருவோம். நிறையா பேர் ஓட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு டைம் இல்லாதனால போடல. நல்லா இருக்கும். நிஜமாக தான் சூப்பராக இருக்கடா. அந்த பழத்தோட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கடா. திகட்டவே இல்லை. இந்த ஒரு சட்டியை நம்ம கழுவணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய அன்னாச்சி பழம் கேசரி பார்த்திங்கன்னா வேறு லெவலில் சூப்பராக இருந்திருக்கு. ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு வீடியோ எப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம 10,000 சப்ஸ்கிரைபருக்கு இன்னும் ஒரு 100 சப்ஸ்கிரைபர் தான் கம்மியாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணிடுங்க. அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாய் பாய்.